வணக்கம். என் பேர் சுதன் பொன்னையா. நான் ஹோம்லைன் மிராக்கிள் ரியல்டி லிமிடெட் ரியல்டா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபீல்ட் ரீஜனில் இருக்கிற ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பற்றி சின்ன ஒரு அப்டேட்டை தரப்போகிறேன். ஃபீல்ட் ரீஜனில் வந்து அதிகமான வீடுகள் வந்து விற்கிறதுக்கு லிஸ்ட் பண்ணி ஏற்பட்டிருக்குது. ஆனால் விற்கப்படுற வீடு நம்புற எண்ணிக்கை வந்து குறைஞ்சாண்டு போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி ப்ரைஸஸும் வந்து பீக் டைமில் இருந்த ப்ரைஸஸோட ஒப்படைக்க ஆல்மோஸ்ட் 20% வந்து ப்ரைஸஸ் டவுன் ஆகிருக்குது. ஏன் இப்படி நடந்து கொண்டு இருக்குது? எரிவரும் காலத்திலேயே இந்த ரியல் எஸ்டேட் இங்கே பிரம்டன் ரீஜனில் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால், அதிகமான காரணம் அந்த வீடுகளில் விலை குறைஞ்சதுக்கு வந்து ஆக்களில் இருக்கிற பயம். அதாவது ஜாப் வந்து மார்க்கெட்டில் குறைஞ்சுட்டு போகுது. கனவேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறைஞ்சுட்டு போய்க்கிறதால கனவேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக வந்து கொண்டு இருக்கிறதாலே யூஎஸ்ஏக்கும் கனடாக்கும் உள்ள டெரஃப் போராலையும் இந்த பிரண்டன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக ரக்கிங் பிஸ்னஸ் சார்ந்தே இருக்குது. அப்போ கனவேர் ரக்கர்ஸ்களுக்கு வந்து வேலையில் இல்லாமல் போய் கொண்டிருக்கு. ரக்கிங் பிஸ்னஸ் ஸ்லோவாக போய் கொண்டிருக்கிறதாலையும் இமிக்ரேஷனில் வந்து அரசாங்கம் மேற்கொண்ட சேஞ்சஸாலையும் வந்து இமிக்ரேன் வந்து பிரண்டனுக்கு வாரதை குறைச்சி கொண்டிருக்குன்னு. அதே மாதிரி பிரண்டனில் இருந்தையும் வந்து வேறு வேறு இடங்களுக்கு மூவ் பண்ணி கொண்டிருக்குன்னு. இந்த பிஆர் பிரச்சனைகள் ஒர்க் பெர்மிட்டுகளுக்காண்டி மூவ் பண்ணி கொண்டிருக்கு. அதால் ரெண்டல் மார்க்கெட் வந்து பிரண்டனில் கணிசமான அளவு குறைஞ்சிட்டு. அப்போ பேஸ்மெண்ட்டுகள் வந்து ரெண்ட் பண்ண போட்டிருந்த காலத்துக்கும் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. ஒரு பீக் டைமில் வந்து 2 பெட்ரூம் பேஸ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 2000க்கு மேலே போய் கொண்டிருந்த பேஸ்மெண்ட்டுகள் வந்து ஒரு 1500-1600 ரேஞ்சில் பிரண்டனில் போய் கொண்டிருக்குது. இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருந்த இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் பிரண்டனில் வந்து அவையில் வந்து வீடுகளை வந்து விற்கிறதுக்கு முடிவெடுத்து விற்க போட்டிருக்கேன். ஏனென்றா சொன்னால் தெரியும் உங்களுக்கு, இந்த பீக் டைமில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டி கொண்டிருந்த காலத்தில் வந்து கனவேர் வந்து அவையில் வந்து கலெக்ட் பண்ண ரெண்டல் இங்கத்தை விட மோர்கேஜை வந்து கூட பே பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ இப்போ லேண்ட்லோட் டெனன்ட் போட்டுக்கு முடியல வர பிரச்சனைகளாலையும் அந்த லேண்ட்லோட் வந்து டெனண்டை வந்து குயிக்காக எவிக்ட் பண்ணிடாது பேமெண்ட் அடிக்க போய் கொண்டிருக்க சூழ்நிலையில் வந்து கனவேர் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடாமன்னு சொல்லியிருக்கிற காலத்தில் கனவேர் வீடுகள் லிஸ்ட் பண்ண போட்டிருக்கேன். அப்படி லிஸ்ட் பண்ண ப்ரைஸஸும் வந்து குயிக்காக வீடுகள் வில்படுறது இல்லை, வீடுகளும் ஸ்லோவாக போய் கொண்டிருக்குது. வீடுகளுக்கு வந்து வாங்கின வீடுகளுக்கும் அப்ரைசல் இல்லாமல் இருக்கும் மோர்கேஜை ரினியூ பண்ணுறக்கோ இல்லை மோர்கேஜ் எடுக்கிறக்கோ அப்படியான பிரச்சனையில் வந்து எல்லாரும் வந்து கூடுதலாக இந்த வீட்டை விற்பமென்று முடிவெடுத்து விற்கிறதால வந்து வீடுகள் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்குது. விற்கப்படுற வீடுகள் இன்றைக்கி குறைஞ்சாண்டு போய்கின்றிருக்கு. இது ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து வெகு விரைவில் வந்து இந்த பிரம்டனில் வந்து பிக்கப் ஆகும்னு சொல்லி சான்சஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள டெரஃப் வந்து ஒரு முழுதான ஒப்பந்தத்துக்கு வந்து அதில் இந்த டெரஃப்லேருந்து ஒரு பிரச்சனையை சும்மா முடிப்பினு சொன்னால் தான் இந்த ரியல் எஸ்டேட் வந்து 3 பிக்கப் ஆகும். அதே மாதிரி கூடுதலாக இமிக்ரேஷன் பீப்புள் இங்கே கனடாவுக்கு வந்தால் தான் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை வந்து திருப்பி பழைய மாதிரி நிலைக்கு வரும்னு சொல்லியும். அப்போ இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வீடு ஒன்று வாங்கணும்னு சொன்னால் அவசரப்படாமல் நிதானமாக இந்த கோம்பக்கை செய்து உங்களை ப்ராப்பரான லொக்கேஷனில் வந்து ப்ராப்பரான வீடுகளை தெரிவு செய்து கொண்டால் தான் வந்து நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கணிசமான மணியை வந்து சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவரேஜாக வந்து ஒரு டிட்டாச் ஹவுஸ் வந்து பிரம்டனில் ஒரு 900,000 ரேஞ்சிலையும் எடுக்கலாம். நீங்கள் ஒரு செமி ஹவுசஸ் இருக்க போகிறீங்கன்னு சொன்னால் அரௌண்ட் 750,000 800,000க்கையும், ஒரு டவுன் ஹவுசஸ் இருக்க போகிறவங்கன்னா 650,000 700,000